திமுகவுடைய அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, மத ரீதியில் மக்களை பிரிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரே நோக்கம் தான் இந்த மாநாடுக்கு. மத ரீதியில் மத ரீதியில எப்படி மக்களை பிரித்தது எனக்கு அதை சொல்லுங்க. மத ரீதியில எப்படி? ஏன் சார் முருகன் பேர்ல ஒரு மாநாடு நடத்துறாங்க, முருகனுடைய கந்த சஷ்டி கவசத்தை எல்லாரும் பாடுறாங்க, முருகனுடைய ஏற்றத்தை பற்றி பேசுகிறார்கள், முருகன் நம்ம ஒன்றுபடுத்தி இருக்கிறா இவ்வளவு சொல்றாங்க. இதுல யாரை பிளவுபடுத்தினாங்க? ஆக்சுவலா முருகனை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லி இந்துக்களை பிளவுபடுத்துவதற்கு இவர்கள் தான் முயற்சி செய்கிறார்கள். ஆக்சுவலா முருகனை வச்சு எல்லாரும் ஒன்றுபட்டு கொண்டு இருக்கிறோம். முருகன் என் சமயத்தை சார்ந்த ஒரு மாபெரும் கடவுள். தொல்காப்பியரால திருமாலும் சொல்லப்பட்ட போதே முருகனையும் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. தொல்காப்பியத்துல சேயோன் மேய மைவரை உலகமும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் மாயோன் மேயன் திருமால் பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாம் இந்து மத கடவுள், ரைட்டா? அப்போ இந்த முருகனை சார்ந்து நாங்கள் அத்தனை பேரும் ஒன்றுபடுகிறோம். ஆனால் முருகனை சொல்லி பிரித்து விட வைத்தவர்கள், பிரித்து விடுவதற்காக உத்தியை கையாண்டவர்கள் இவர்கள். முருகன் இந்துக்களின் கடவுள் அல்ல, அவர் தமிழ் கடவுள் என்று சொல்லி பிரிவினை செய்தவர்கள் இவர்கள், ஒற்றுமை செய்கிறவர்கள் அவர்கள். பவன் கல்யாண் அவங்க. அதனால ஆர்.எஸ். பாரதி மாற்றி பேசுகிறார். முருகன் இந்துக்களை ஒன்றுபடுத்தி இருக்கிறார். அதே நேரத்தில் திமுக செய்வது என்னன்னா, முருகனை வைத்து பிளவுபடுத்த பார்க்கிறது, இந்துக்களை பிளவுபடுத்த பார்க்கிறது. இல்லை, உண்மையான பிளவுவாத சக்தி எதுன்னு புரிஞ்சுக்கணும்.